ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வேர்ட் மெடிடேட் பண்ண போகிறோன்னா ஐசையா 60:22, தட் இஸ் ஏசாயா 60:22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தர் நமக்கு நன்மையான வைத்திருக்கிற காரியங்களை அவர் நேர்த்தியாய் செய்கிறவராயிருக்கிறார். சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின யாவற்றையும் திட்டமும் தீர்மானம் இல்லாமல் ஒரு நாளும் நம்மிடத்தில் அவர் ஒருபோதும் கொடுக்க மாட்டார். இந்த உலகம் அனைத்தையும் உண்டு பண்ணி தேவன் மனிதன் கொடுத்தார். அவர் நமக்காக யாவையும் கொடுத்தபடியினால தேவன் இருக்கிற எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காப்பார். அவர் ஒரு நிமிடமும் நம்ம விலகாமல் காத்து கொள்ளுவார். தேவனாகிய கர்த்தர் இருக்கிற இடங்களில் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிறார். அவர் சொல்லுகிற வாக்கை நாம் நிச்சயமாக நம்பும்போது, அவர் வாக்கை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து அதன்படி நடக்கும்போது தேவன் நம்மளுக்கு நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். நம்ம கேட்ட ஒரு காரியம் மாத்திரம் தேவன் திட்டம் பண்ணி வைக்கவில்லை. கேட்காத பல காரியங்களை நமக்காக அவர் வைத்திருக்கிறார். யாவற்றையும் நமக்காக முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்முடைய திட்டங்களும் தீர்மானங்களும் அவர் எழுதியிருக்கிறவனும் நம் வாழ்வில் நிச்சயமாய் நடக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். அவர் திட்டம் பண்ணின காரியங்களை நாம் செய்யும்போது நம்மிடையே பல பலவீனங்களோ சோர்வுகளோ அசதிகளோ வரலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை மாத்திரமே நம்மளை காத்து கொள்ள நிச்சயமாய் நம்மளுக்கு கூட இருந்து வழிநடத்துகிறதா இருக்கிறது. தேவன் நம்முடைய பலவீனங்களே அல்ல, அது நின்று நம் பலப்படுகிற அந்த விசுவாசத்தை தேவன் நோக்குகிறவராயிருக்கிறார். நம்மளுக்கு கிருபை ஒவ்வொரு நாளும் பரத்திலிருந்து வருகிறது. எனவே நாம் கர்த்தர் நமக்கு திட்டம் பண்ணின காரியங்களை நாம் எடுத்து ஜெயம் பெறுவதற்கு தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் திட்டம் பண்ணினவைகள் யாவையும் நம்மளால் செய்ய முடியும். அதற்கான பலமும் தைரியமும் நம்ம அவரிடத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது அவை நிச்சயமாக வாய்க்கும். நமக்கு சோர்வுகளோ பலவீனம் ஏற்படும் போது அதை நம் கர்த்தரிடத்தில் தெரிவித்து அதில் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நாம் அதிலிருந்து விடுபட்டு மற்றொரு படிக்க நம்மளால் கடந்து செல்ல முடியும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். நாம் நம்முடைய வேதத்தில் வாசிக்கிற வண்ணம் அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வாசிக்கிறோம். எனவே நம்முடைய பலவீனங்களை அவர் பாதத்தில் நம்ம தெரிவிக்கும் போது அவர்கிட்ட இருக்கிற பலத்தை நிச்சயமாக நம்ம தருவார். அவர் சிலுவையில் சுமந்த அதே பலத்தை நமக்கு இன்றைக்கும் தர நிச்சயமாக இருக்கிறார். அன்றைக்கு அவருடைய பாதையில் நடந்த ஒவ்வொருவரும் அவரை காத்து நித்திய ஜீவனுக்குள்ளாக வழி நடத்தியது போல நம்மையும் நம்முடைய செயல்களையும் நம்முடைய திட்டங்களையும் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் தேவன் நிச்சயமாக நம்முடைய வழிகளிலே நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதங்களை வாசித்து அதில் நம்ம பலப்பட நம்மளை தைரியப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உற்சாகமான வார்த்தைகள் அது நம்மை கொண்டு சேர்க்கிறவராக இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய பலவீனங்களோ சோர்வுகளோ அசதிகளோ நம்ம முடியாத நேரத்தில் இருக்கும்போது நம்ம கர்த்தருடைய பாதத்தில் அவர் பாதபடியில் நம்ம வைக்கும் போது அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு உற்சாகத்தையும் தைரியத்தையும் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்போது நாம் புதிய தைரியத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளணும். ஏசாயா 40:31 நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புது பலனை தருகிறார். அவர் கழுகுகளைப் போல நாம் காத்திருக்க ஒவ்வொரு சிட்டைகளாக நம்ம அடித்து மேலே உயர பறக்க நம்மளுக்கு தேவன் கிருபை செய்வார். எத்தனை இன்னல்களும் இருந்தாலும் அதை நம்மளுக்கு கர்த்தருடைய பாதத்தில் நிற்கும்போது அதை யாவற்றையும் அவர் எடுத்து போட்டு ஒரு புது பலனோடு தேவன் நம்மை தைரியப்படுத்தி ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல தேவன் உதவுகிறார். அப்பொழுது நாம் அந்த புது பலனோடு நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து செல்லும் போது நாம் ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால அவர் நமக்காக யாவையும் சிலுவையில் ஜெயித்தபடினால அவர் சிலுவையில் சிந்தி அதே இரத்தத்தின் வல்லமை நம்மளை எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தரை நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்க தேவன் நம்முடைய பலவீனங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த விடுதலையானது நம்மை உற்சாகத்தோடு செயல்பட வைக்கும். அவர் கொடுக்கிற நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை புதிதாக்கி கொண்டு நம்மை புதிய உற்சாகத்தோடு நம்மை கர்த்தருடைய பாதத்தில் வழிநடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது.